டிஎம்கே தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இடையே எக்கச்சக்கமான பிணக்கம் ஏற்பட்டு போச்சு, ஒரு கசப்பு உணர்வு ஏற்பட்டு போச்சு. அதனால இந்த ட்ரிப்பு அவங்க வந்து டிஎம்கே கூட தொடரணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த வாக்கு மாற்றம் என்பது ஏற்படுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. காங்கிரஸ் அப்படியே ஒரு கூட்டணியில தொடர்ந்தாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு 30 இடங்கள்ல நிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா திமுக காரர்கள் இவங்களை காங்கிரஸ்காரர்களை கட்டம் கட்டி தோக்கடிப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நான் சொல்றது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தும். இன்னைக்கு இவங்ககிட்ட 3 ஆப்ஷன் இருக்கு சார். காங்கிரஸ் கட்சிக்கு ஒண்ணு டிஎம்கே கூட போகலாம். டிஎம்கே கூட போனா இந்த வாக்கு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா பல தொண்டர்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க, நிர்வாகிகள் நினைக்கிறாங்க, காங்கிரசினுடைய உண்மையான பலம் என்ன என்பதை இன்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது இவங்க தனியா ஒரு கூட்டம் நியமி, தனியா வாங்க கூட்டம் நியமிங்க. இன்னும் 45 50 நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளுங்க 2024 அதிமுக கிளம்பி போயிடுச்சு, வேண்டாம் என்றென்றும் உங்களுடன் உறவு வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அண்ணாமலை சைலண்டா இருந்தாரு. அண்ணாமலைக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கு, அவருக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சாரா இல்லையா?